ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 49 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 50வது போட்டியாக இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இதையே மோத உள்ளார்கள். இந்த போட்டி ஜெய்ப்பூரில் நடைபெற இருக்கின்றது. ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு முன்பாக சென்ற போட்டியில், நேற்றைய போட்டியில் ஒரு சிறப்பான ஒரு ட்ரீம் 11 பிளேயர்ஸ்களாக இருந்தார்கள். குறிப்பாக நாம் கூறியதில் சாம் கரனை கேப்டனாக எடுக்க சொல்லியிருந்தோம். என்றைக்கும் இல்லாமல் சாம் கரன் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேற்று மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸ் ஆனார். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நாம் டெலகிராம்லேயும் அவரை தான் கேப்டனாக எடுக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஸ்ரேயாஸை வைஸ் கேப்டனாக எடுக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவரும் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஒரு வைஸ் கேப்டனாக சூப்பராக விளாண்டார். 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்திருந்தார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நேற்றைய தினம் சாம் கரன், ஸ்ரேயாஸ் ஐயர் 2, மார்க்கோ யான்சன் 3, தென் பிரேவிஸ் 4, பத்திரனா 5, அப்புறம் பிரபுரம் சிங் அவர் 6, ஹர்ஷதீப் சிங் 7 பிளேயர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. 7 பிளேயருமே ஒரு முக்கியமான பிளேயர்ஸாக தான் இருந்திருந்தாங்க. மார்க்கோ யான்சன் என்ன அப்படின்னா நேற்றைய தினம் நம்ம சொன்னதில் எல்லாமே சிறப்பாக தான் நடந்துட்டு வந்தது. கண்டிப்பாக மேட்ச் ஜெயிக்க வேண்டியது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுவேந்திர சகால் அவரை மட்டும் கொஞ்சம் இல்லை, நல்லாவே அவரை மிஸ் பண்ணியாச்சு. நேற்றைய தினம் எல்லா ஜோசியருமே பார்த்திங்கன்னா யுவேந்திர சகாலை சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் ஆஃப்டர் தட் எல்லாமே செக் பண்ணேன். யாருமே யுவேந்திர சகாலை சொல்லலை. ஏன் அப்படின்னா நேற்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே அவர் கண்ணில் தென்படலை. எல்லாத்தையுமே அந்த கிரகங்கள் நம்மளை ஏமாத்திருச்சு நேற்றைய தினம். அதுதான் சொல்லணும். நிறைய பேர் கமெண்ட் போட்டாலும் சரி, மெசேஜ் அனுப்பிச்சி விட்டாலும் சரி, என்ன இப்படி லாஸ் ஆகிடுச்சு, ஏதாவது மேட்ச் தோற்றுருச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, அதெல்லாம் பற்றி நான் கவலைப்படுற மாதிரி ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னா என் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம ஆரம்பித்ததுக்கும் இன்றைக்கி ட்ரீம் 11 கேப்டன் வைஸ் கேப்டன் அக்யூரேட்டாக நம்ம கொடுக்குற அளவுக்கு ரெடி ஆகியாச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம வெற்றியோ தோல்வியோ கண்டிப்பாக நம்ம அதை போடும்போது தான் அதில் ஒரு அனாலிசிஸ் கிடச்சி ஒரு கரெக்டான ஒரு 11 பேர் அப்படிங்கிறத நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதை நோக்கி தான் என்னோடய பயணம் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வெற்றி தோல்விங்கிறத விட நம்ம ஒரு 11 பேர் ஆப்டாக கொடுக்கணுங்கிற முயற்சி தான். அதனால் நீங்கள் எவ்வளோ கமெண்டில் கழுவி ஊற்றினாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஸோ இன்றைய தினம் மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசணும்ல, டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இன்றைய தினம் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ். இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் வைபவ் சூரியவன்சி. அவர் எடுத்துக்கலாம். எப்படி போன மேட்ச் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸ் ஆனாரோ அந்த மாதிரி இந்த மேட்சும் ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வைபவ் சூரியவன்சி மறக்காமல் எடுத்துங்க. நல்லா விளையாடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. 2வது நிதிஷ் ராணா, 3வது ரியான் பராக். இந்த 3 பேரும் ஒரு சிறப்பான இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் சுபம் டூபே அவர்கள் உள்ளே வந்தாருன்னா அவர் விளையாடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். சுபம் டூபே, வைபவ் சூரியவன்சி, நிதிஷ் ராணா, ரியான் பராக். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக யாரை போடலாம் அப்படின்னா ராணா அல்லது ரியான் பராக். இந்த 2 பேர்த்தில் யாராலும் ட்ரை பண்ணலாம். வைபவ் சூரியவன்சி கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் அது நான் டாஸ் போட்டதுக்கப்புறம் அவரை பற்றி நான் சொல்கிறேன். அதனால் ராணா, ரியான் பராக் 2 பேர்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கேப்டன் வைஸ் கேப்டனில். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பந்து வீச்சினர் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் சந்தீப் சர்மா, ஜெஃப்ரா ஆர்ச்சர், அசரங்கா ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்கின்றது. நல்லா புரிஞ்சுங்க. ஜெஃப்ரா ஆர்ச்சர், அசரங்கா ஒரு விக்கெட் இருக்கிறதுக்கும் சந்தீப் சர்மா 2 பேரும் ட்ரீம் 11 வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அசரங்கா கூட ட்ரீம் 11 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு விக்கெட் எடுத்து 2 கேட்ச் பிடிச்சாருனாலுமே ட்ரீம் 11 வந்துடுவார். ஸோ இந்த 6 பேர் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சேம் ரியான் பராக், ஷிம்ரான் ஹெட்மயர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ராணா அல்லது ரியான் பராக்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RR அணி 2வது பந்து வீசும் பொழுது சேம்லாம் சந்தீப் சர்மா, அசரங்கா மற்றும் ஜெஃப்ரா ஆர்ச்சர் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள். ரோஹித் சர்மா ஆப்ஷனலாக வச்சிங்க. அவர் டாஸ் போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் அவரை பற்றி. அதனால் அவரை இப்போதைக்கு ஆப்ஷனலாக வச்சிங்க. முக்கியமான பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னோம்னா ரே ரிக்லிட்டன் கண்டிப்பாக ஒரு 30 ரன் அடிக்கக்கூடிய அமைப்போ இல்லை ட்ரீம் 11 உள்ள வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சூரியகுமார் யாதவ்,
திலக் வர்மா, நமன்தீர் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ரோஹித் சர்மா வந்து ஆப்ஷனலாக வைங்க, கண்டிப்பாக நான் டாஸ் போட்டதுக்கப்புறம் அவரை பற்றி சொல்கிறேன், ரோஹித் சர்மாவை பற்றி. ஆனால் ரோஹித் சர்மா நல்லா விளையாடுவதற்கு வாய்ப்பு தான் இன்றைக்கி இருக்குது. இருந்தாலும் டாஸ் போடுறப்பறம் சொல்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் அந்த கார்பின் போஸ், அவர் ஒன்று, கார்பின் போஸ், ஹர்திக் பாண்டியா, விக்னேஷ் புத்தூர் இடம்பெற்றார் அவர். அப்படி இல்லைன்னா கரண் சர்மா, 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து ட்ரினட் போல்ட்டோ இல்லை பூம்ராவோ இன்றைய தினம் இடம்பெறுவதற்கு, அதாவது ட்ரீம் லெவலில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அதை பொறுத்து எடுத்துக்கலாம். இந்த கார்பின் போஸும் ஹர்திக் பாண்டியாவும் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பும், விக்னேஷ் புத்தூர் கரண் சர்மா 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வரக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இருக்கின்றது. 2வது பேட்டிங் செய்யும் பொழுது மும்பை இந்தியன்ஸ் அணியில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரிக்லிட்டன் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார், திலக் வர்மா, நமன்தீர் போன்ற சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் வந்து திலக் வர்மா ஃபஸ்ட்லேயே உள்ளே வந்துட்டார்னா நல்லா விளையாடுவார், இல்லை நமன்தீர் உள்ளே வராரு அப்படின்னா அவர் நல்லா விளையாடுவார். ஸோ இந்த 2 பேர்த்தில் யார் ஆப்ஷனல் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த பேட்டிங் ஆர்டரில் வராங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துங்க. அதுபோக ஹர்திக் பாண்டியா, தென் வந்து முதலாவது பந்து வீசும் பொழுது கார்பின் பாஸ் மற்றும் 2வது பந்து வீசும் பொழுது கார்பின் பாஸ், ஹர்திக் பாண்டியா மற்றும் ஏற்கனவே நான் சொன்ன விக்னேஷ் புத்தூர் கரண் சர்மா, இவங்க 2 பேர்த்தில் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைய தினம் அதாவது மும்பை இந்தியன்ஸில் கேப்டன் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால், மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப்டனாக இன்னையை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சூரியகுமார் யாதவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 பேரும் ஒரு சிறப்பான ஆட்டம் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இன்றைய தினம் வந்து இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இன்றைய தினம் வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.